பாபு மாஜா அன்ன மிஃப்தாஹு ஸலாத்தி அத்துஹூர். நிச்சயமாக தொழுகையின் திறவுகோல் தூய்மை என்பதை பற்றி வரக்கூடிய பாபு. மூணாவது பாபு மாஜா அன்ன மிஃப்தாஹு ஸலாத்தி அத்துஹூர். ஹதத்னா குதைபா வ ஹன்னாத் வ மஹ்மூத் பின் கைலான் காலு ஹதத்னா வகீ அன் சுஃபியான் தஹ்வீல் வ ஹதத்னா முஹம்மது பின் பஷார் ஹதத்னா அப்துர்ரஹ்மான் பின் மஹதி ஹதத்னா சுஃபியான் அன் அப்துர்ரஹ்மான் பின் மஹதி ஹதத்னா சுஃபியான் அன் அப்துல்லா இப்னு முஹம்மது பின் அகீல் அன் முஹம்மது பின் ஹனஃபியா அன் அலியின் அனின் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால மிஃப்தாஹு ஸலாத்தி அத்துஹூர். தொழுகையின் திறவுகோல் தூய்மையாகும். வ தஹரீமுஹா, அதனுடைய தஹரீம் என்பது தக்பீர் சொல்வதாகும். தொழுகையினுடைய தஹரீம் என்பது தக்பீர் சொல்வதாகும். வ தஹலீலுஹா, அதனுடைய தஹலீல் என்பது தஸ்லீம் சலாம் சொல்வதாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தக்பீர் கட்டின பிறகு எல்லாமே ஹராம். எதெல்லாம் தொழுகைக்கு வெளியே ஹலாலோ அதெல்லாம் என்னது ஹராம் ஆயிரும். அதனால தான் அதுக்கு பேர் தஹரீம்னு வச்சுருக்காங்க. அப்போ தஹரீம் என்பது தக்பீர் சொல்வது, தக்பீர் கட்டுவது. அதுக்கு பிறகு எப்போ ஹலால் ஆகும்? சலாம் கொடுத்தோன்னே எல்லாமே ஹலால் ஆகும். அப்போ அதனுடைய தஹலீல் என்பது தஸ்லீம் சலாம் சொல்வதாகும். கால அபு ஈசா ஹாதல் ஹதீஸு அசஹு ஷையுன் ஃபி ஹாதல் பாப் வ அஹ்சன் வ அப்துல்லா பின் முஹம்மது பின் அகீல் ஹுவ சதூக்குன். இந்த சனதில் யார் வந்திருக்கா? அப்துல்லா பின் முஹம்மது பின் அகீல்ன்றவங்க வந்திருக்கிறாங்க. அவர் சதூக்குன், ஹதீஸ் துறையில் அவர் உண்மையாளர்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கூட, அவர் உண்மையாளர் என்று சொல்லப்பட்டாலும் கூட வகது தகல்லம ஃபீஹி பாலு அஹ்லுல் இல்மி, இல்மை உடைய இமாம்கள் அந்த ராவியுடைய விஷயத்தில் குறை சொல்கிறாங்க. எந்த விஷயத்தில் குறை சொல்கிறாங்க? மின் கிபிலி ஹிஃப்திஹி, அவருடைய மனன சக்தி விஷயத்தில் என்ன செய்கிறாங்க? அப்போ அதாலத்தில் உண்மைத்தன்மையில் அவர் நல்லவர் சதூக்கு, ஆனால் மனன சக்தியில் அவர்கிட்ட என்ன இருக்குது? கொஞ்சம் குறை இருப்பதாக சொல்கிறாங்க. கால அபு ஈசா வ சமியத்து முஹம்மது பின் இஸ்மாயில் யகூல் கான அஹ்மது பின் ஹம்பல் வ இஸ்ஹாக் பின் இப்ராஹிம் வல் ஹுமைதி யஹ்தஜூன பி ஹதீஸி அப்துல்லா பின் முஹம்மது பின் அகீல். ஆனால் அஹ்மது பின் ஹம்பல், இஸ்ஹாக் பின் இப்ராஹிம், ஹுமைதி போன்ற இமாம்கள்லாம் இந்த யார் அந்த அறிவிப்பாளர் அப்துல்லா இப்னு முஹம்மது பின் அகீல் அவருடைய ஹதீஸை என்ன செய்கிறாங்களா? அவங்களாம் இவர் ஒரு சனதில் வந்தார்னா அவருடைய ஹதீஸை ஆதாரம் எடுக்கிறாங்க. இவங்க 3 இமாம்கள். கால முஹம்மது, ஆனால் புகாரி இமாம் என்ன சொல்கிறாங்க? வஹுவ முகாரிபுல் ஹதீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. முகாரிபுல் ஹதீஸ்னால் நடுத்தரமானவர்னு அர்த்தம். ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய விஷயத்தில் நடுத்தரமானவர். நம்ம ஏற்கனவே சொன்ன திருமதி இமாம் வெறும் ஹதீஸை மட்டும் சொல்லாமல் அந்த ஹதீஸில் வரக்கூடிய முக்கியமான அறிவிப்பாளருடைய ஜரஹு தஅதீல சொல்கிறாங்க. இதுக்கு பேர் என்னது? ஜரஹு தஅதீல்னா என்ன? ஒரு ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளருடைய குறை நிறைகளை சொல்கிறாங்க. புரிஞ்சா? அந்த துறைக்கு பேர் தான் என்னது? ஜரஹ் என்றால் குறை சொல்வது, தஅதீல் என்றால் அவரை நிறைப்படுத்துவது. இந்த ஜரஹு தஅதீல இங்கே சொல்கிறாங்க. இந்த சனதில் யார் வர்றா? அப்துல்லா இப்னு முஹம்மது பின் அகீல். அவர் சதூக்குன்றாங்க. ஆனால் இமாம்களில் சிலர் என்ன செய்கிறாங்க? அவருக்கு என்ன குறை இருக்குது? மனன சக்தியில் என்ன செய்யுது? கொஞ்சம் குறை இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் அஹ்மது பின் ஹம்பல், இஸ்ஹாக் பின் இப்ராஹிம், ஹுமைதி போன்றவங்க இவருடைய ஹதீஸை கொண்டு ஆதாரம் எடுத்து தான் இருக்கிறாங்க. ஆனால் புகாரி இமாம் மட்டும் என்ன சொல்கிறாங்க? அவங்களுடைய கருத்து முகாரிபுல் ஹதீஸ். முகாரிபுல் ஹதீஸ்னால் என்னது? நடுத்தரமானவர். ஓகே. கால அபு ஈசா வஃபில் பாபி அன் ஜாபிர் வான அபி சயீத். இதே பாபில் ஜாபிர் அலி அல்லாவை தொட்டு ஹதீஸ்கள் வருது, அபு சயீத் அலி அல்லாவை தொட்டு ஹதீஸ் வருது. ஹதஸ்னா அபு பக்கர் முஹம்மது பின் ஜன்ஜவி அல் பகதாதி வ கைரு வாஹிதின் கால ஹதஸ்னா ஹுசைன் பின் முஹம்மத் ஹதஸ்னா சுலைமான் பின் கர்ம் அன் அபி யஹ்யா அல் கத்தாத் அன் முஜாஹித் அன் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுமா கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஃப்தாஹுல் ஜன்னதி அஸ்ஸலா
ஓ மிஃப்தாஹு ஸலாத்தி அல் வுலூ, சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை, தொழுகையின் திறவுகோல் வுலூ. நீங்கள் 2 பேர் சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை, தொழுகையின் திறவுகோல் வுலூ. பாவு மாயக்கூலு இதா தஹலல் ஹலா, கழிவறை. ஹலானா என்னது? கழிவறை. கழிவறையில் நுழைந்தால் சொல்வதை பற்றி வரக்கூடிய பாபு. ஹதஸ்னா குத்தைபா வ ஹன்னாத் காலா ஹதஸ்னா வக்கீ அன் ஷுஅபா அன் அப்துல் அசீஸ் இப்னு சுஹைப் அன் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கால கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹலல் ஹலா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழிவறையிலே நுழைந்தால் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க, அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க என்று சொன்னார்கள். கால ஷுஅபா ஒகது கால மர்ரத்துன் உஹ்ரா, இன்னொரு முறை ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்களா, அவுது பில்லாஹி மினல் ஹுபுசி வல் ஹபாயிசி. என்ன அர்த்தம்? ஹுபுஸ் என்றால் அருவருக்கத்தக்க விஷயம் அர்த்தம். ஹபீஸ் என்றால் இழிவான விஷயங்கள்னு அர்த்தம். அருவருக்கத்தக்கவற்றிலிருந்தும் இழிவானவற்றிலிருந்தும் உன்னை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். அல்லது இப்படி ரசூல்லா சொன்னாங்க, ஹுபுசு வல் ஹபீஸுன்னு சொன்னாங்கன்னு இருக்குது, அல்லது ஹுபுசு வல் ஹபாயிஸ் அப்படி சொன்னாங்கன்னு இருக்கு. ஒன்று அருவருக்கத்தக்கது இழிவானதுன்னு அர்த்தம் வைக்கலாம். இன்னொரு அர்த்தம் என்ன, ஃபஸ்ட்டு வார்த்தைக்கு ஆண் ஷைத்தான் அர்த்தம், 2வது வார்த்தைக்கு பெண் ஷைத்தான் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 விதமான பொருளும் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அருவருக்கத்தக்கது, ஹுபுஸ்னா அருவருக்கத்தக்கது, ஹபீஸ்னா என்ன செய்கிறது இழிவானது. அல்லது ஹுபுஸ் என்றால் ஆண் ஷைத்தான், ஹபாயிஸ் என்றால் 2வது வார்த்தைக்கு பெண் ஷைத்தான் அர்த்தம் சொல்கிறாங்க. கால அபு ஈசா ஒஃபில் பாபி அன் அலீன் ஒ ஜெயித் பின் அர்கம் ஒ ஜாபிர் பின் மசூத் கால அபு ஈசா ஹதீஸ் அனஸின் அஸ்ஸஹு ஷையின் ஃபி ஹாதல் பாப் அஹ்சன் وحديث زيد بن أرقم في إسناده اضطراب رواه هشام الدستاوي وسعيد بن أبي أروبة عن قتادة فقال سعيد عن القاسم بن عوف الشيباني عن زيد بن أرقم قال هشام الدستاوي عن قتادة عن زيد بن أرقم رواه شعبة ومعمر عن قتادة عن النضر بن أنس قال شعبة عن زيد بن أرقم قال معمر عن النضر بن أنس عن أبيه عن النبي صلى الله عليه وسلم قال أبو عيسى سألت محمد عن هذا فقال يحتمل أن يكون قتادة روى عنهما جميعا. أخبرنا أحمد بن عبد اللبي البصري حدثنا حماد بن زيد عن عبد العزيز بن صهيب عن أنس بن مالك رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم كان إذا دخل الخلاء قال اللهم إني أعوذ بك من الخبث والخبائث. قال أبو عيسى هذا حديث حسن صحيح. இந்த ஹதீஸுக்கு என்ன சொல்கிறாங்க? ஹசனுன் சஹீஹுன்றாங்க. ரெண்டுமே வா, ஒன்று சஹீஹாக இருக்கணும் அல்லது ஹசனாக இருக்கணும். ஏன் 2யுமே சொல்கிறாங்க? ஒன்று ஹசனாக சஹீஹ்னா என்ன? என்னென்ன நிபந்தனைகள்? இத்திசாலு சனது, அதாலத்து ருவாத்து, தாமுல் லபுத்து, அதமுல் ஷுதூது, அதமுல் இல்லத். சரி, அதில் எது இருந்தால் ஹசனு? லபுத்தில் தாமுல் லபுத்தில் அறிவிக்கும் திறனில் குறைவு இருந்துச்சுன்னா அது என்னவாயிருது? ஹசனாயிருது. ஓகே. இந்த ஹதீஸுடைய தரத்தை பற்றி சொல்லும் போது திருமிதி இமாம் மட்டும் தங்களுடைய கிதாபில் ஒரு ஹதீஸை அதனுடைய தரத்தை சொல்லும் போது ஹாதா ஹதீஸுன் ஹசனுன் சஹீஹுன்றாங்க. ஒன்று ஒரு ஹதீஸு சஹீஹாக இருக்கணும் அல்லது அது ஹசனாக இருக்கணும். சஹீஹாக இல்லாதான் அது ஹசனாகுது. ஆனால் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்கிறாங்க? இந்த ஹதீஸு சஹீஹாவும் இருக்கிறது ஹசனாவும் இருக்கிறதுன்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்டா, இதுக்கு 2 விதமான கருத்து சொல்கிறாங்க. முக்கியமானது முஸ்தலஹ் ஹதீஸில் கூட வருது. திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஹதீஸை ஹசனுன் சஹீஹுன்னு சொன்னால் 2 கருத்தான்.
என்ன கருத்து? அந்த ஹதீஸுக்கு 2 சனது இருக்குன்னு அர்த்தம். அந்த ஹதீஸுக்கு 2 அல்லது 2க்கு அதிகமான சனது இருக்குது. ஒரு சனது அடிப்படையில் பார்க்கும்போது அது சஹீஹாக இருக்குது, இன்னொரு சனது அடிப்படையில் பார்க்கும்போது அது ஹசனாக இருக்குது. எனவே சொல்லும் போது என்ன சொல்லிடுறாங்க? ஹசனுன் சஹீஹ். ஏன் திரும்பி ரஹ்மத்துல்லாஹி ஹசனுன் சஹீஹ்னு சொன்னாங்கண்டா, அதுக்கு முதல் கருத்து என்னது? இந்த ஹதீஸுக்கு 2க்கு மேற்பட்ட சனது இருக்குது. ஒரு அறிவிப்பாளர் தொடர்வரிசையில் அடிப்படையில் ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது இது சஹீஹாக இருக்குது, இன்னொரு அறிவிப்பாளருடைய அந்த வரிசை ஆய்வு செய்ய பார்க்கும்போது அது என்னவா இருக்குது? ஹசனாக இருக்குது. அதனால தான் இதுக்கு என்ன சொல்கிறாங்க? இங்கன்னு சொல்கிறாங்க. இது ஒரு பாயிண்ட்டு. 2வது என்ன கருத்து சொல்கிறாங்க? இல்லை இதுக்கு ஒரு சனது தான் இருக்குது. இதுக்கு முஹத்திஸீன்களில் சிலருடைய ஆய்வு அடிப்படையில் பார்க்கும்போது சில பேர்கிட்ட இது சஹீஹாக இருக்குது, இன்னும் சில முஹத்திஸீன்கள்கிட்ட அவங்க ஆய்வின்படி பார்க்கும்போது இது சஹீஹா ஹசனாக இருக்குது. எனவே 2ஐயும் சேர்த்து திரும்பி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்கிறாங்க? ஹசனுன் சஹீஹுன். அப்போ முஹத்திஸீன்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட சாரார்கிட்ட இந்த ஹதீஸு ஹசனாக இருக்குது, இன்னொரு சாராருடைய ஆய்வில் இது சஹீஹாக இருந்தனால திரும்பி ரஹ்மத்துல்லாஹி கிதாபில் எழுதும் போது 2ஐயும் சேர்த்து என்ன செஞ்சிட்டாங்க? ஹசனுன் சஹீஹுன்னு எழுதிட்டாங்க. அப்போ திருமிதி ரஹ்மத்துல்லாஹி ஒரு ஹதீஸுக்கு ஹாதா ஹதீஸுன் ஹசனுன் சஹீஹுன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் என்னது? 2 விதமான கருத்து. ஃபர்ஸ்ட் கருத்து என்ன? 2க்கு மேற்பட்ட சனது இருக்குது. அதனால் ஹாதா ஹதீஸுன் ஹசனுன் சஹீஹுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதான் திரும்பி கால அபு ஈசா ஹாதா ஹதீஸுன் ஹசனுன் சஹீஹுன். பாவமா யகூலு இதா ஹரஜ மினல் ஹலாய், கழிவறையிலிருந்து வெளியேறினால் சொல்வதை பற்றி உண்டான பாபு. ஹதஸ்னா முஹம்மது பின் இஸ்மாயில் ஹதஸ்னா மாலிக் பின் இஸ்மாயில் அன் இஸ்ராயில் பின் யூனுஸ் அன் யூசுஃப் பின் அபி புர்தா அன் அபிஹன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத் கான நபியோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஹரஜ மினல் ஹலாய், கழிவறையிலிருந்து வெளியேறினால் கால சொன்னார்கள் குஃப்ரானக. என்ன சொன்னாங்க? என்ன அர்த்தம்? உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? இதுக்கான காரணம் என்ன? அதாவது 24 மணி நேரமும் அல்லாஹ்வுடைய திக்ரோடு இருக்கணும். அப்போ அங்கே உள்ளே போகும்போது அந்த தலஃபுல் அந்த நாவால் அல்லாஹ் திக்ர் செய்ய முடியாது அங்கே போயிட்டு உட்காந்து. அப்போ அந்த அல்லாஹ்வுடைய திக்ரை வந்து நாவால் செய்ய முடியாமல் போனதை வந்து ஒரு பாவமாக நினச்சாங்க. அதனால தான் என்ன செஞ்சாங்க? குஃப்ரானக்கன்னு சொன்னாங்கன்னு ஒரு கருத்து. 2வது, இந்த நம்ம சாப்பிட்ற அந்த உணவு இருக்கே, இந்த உணவு தண்ணி குடிக்கிறோம், அதுக்கு பிறகு என்ன செய்யுது? அந்த உணவும் தண்ணி குடித்தா அதுலேருந்து சத்து தனியாக பிரித்தெடுத்து எவ்வளோ ப்ராசஸ் நம்ம உடம்புக்குள்ளே நடக்குது. இவ்வளோவும் நடந்து அதுக்கு பிறகு அது கழிவாக வெளியேற அது இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய நிஅமத். இந்த நிஅமத்துக்கு ஈடுணையே கிடையாது. ஒருத்தருக்கு செரிக்கலைனாலும் பிரச்சனை, அல்லது செரிச்சிருச்சு பாத்ரூமே வரலைனாலும் பிரச்சனை, அதுக்காக மாத்திரை போடுறாங்க, பூவாழைப்பழம் சாப்பிட்றாங்க. சரி, தொடர்ந்து போய்கிட்டே இருந்தாலும் பிரச்சனை, போகாமல் இருந்தாலும் பிரச்சனை, போய்கிட்டே இருந்தாலும் பிரச்சனை, அல்லது வயிற்றுக்குள்ளே போய் செரிக்காமல் வாமிட்டாக வந்தாலும் பிரச்சனை. இது ஒரு பெரிய ஆழமான ப்ராசஸ் அல்லாஹ் செஞ்சிட்ருக்கான். இது ஒரு நிஅமத்து, இது மிகப்பெரிய நிஅமத்து. இதில் எது குழம்பனாலும் ஏதோ அவருடைய உடம்புல பிரச்சனை வந்துடும். அப்போ இந்த ஈடு செய்ய முடியாத இந்த நிஅமத்துக்கு ஷுக்குர் செய்கிறதுன்றது ஈஸி கிடையாது. எவ்வளோ ஷுக்குர் செஞ்சாலும் அது குறைவு தான். அந்த குற்ற உணர்ச்சிக்காக ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்களாம்? ஒருத்தருக்கு பாத்ரூமே போகலைன்னா என்ன ஆகும்? ஃப்ரீயாக இருக்க முடியுமா? அப்படி முகம் மாறிடும், ஒரு மாதிரியாக இருக்கும். சொல்ல புரியுதா? இன்னும் காற்றெல்லாம் பிரிஞ்ச அவரை ஃபீல் பண்ண முடியாது, மாதிரி ஆயிரும். அப்போ பெரிய நிஅமத். ஆனால் அந்த பாத்ரூம் போயிட்டு அப்பாடா அப்படி வெளியே வர்றவன் ஒரு ஃப்ரீனஸோட
அந்த நேமத்துக்கு எவ்வளோ சுக்குர் செஞ்சாலும் அது குறைவு தான். அந்த குற்ற உணர்வுக்காக ரசூல்லா என்ன செஞ்சாங்களாம், குஃப்ரானக்கன்னு சொன்னாங்க. அப்படி இது ரெண்டாவது கருத்து. ரெண்டு விதமான கருத்து. நம்ம எதை பற்றி யோசிக்கிறது, ஜாலியாக உள்ளே பேசிகிட்டே பார்த்து போயிட்டு வெளியே வந்து ஜாலியாக விளையாண்டுட்டே நம்ம வர்றோம். ஆனால் ரசூல்லா அப்படி நினச்சி பார்த்ததுனால தான் அதை என்ன செய்கிறாங்க, அந்த நியாமத்திற்கு நம்மால் ஷுக்குர் செய்ய முடியவில்லையே என்பது ஒரு பாவமாக நினச்சி அல்லாஹ் என்னை மன்னிச்சிருன்னு சொன்னாங்க. கழிவறைக்கு போய் அல்லாஹ்வை நாவால் திக்ர் செய்ய முடியாது, அது முடியாததுன்னு அது ஒரு பாவமாக நினச்சி அல்லாஹ் மன்னிச்சிரு குஃப்ரானக்கன்னு சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. கால அபு இசா ஹாதா ஹதீசுன் ஹசனுன் கரீபுல் அன் ஆரிஃபு இல்லா மின் ஹதி இஸ்ராயில் அன் யூசுப் பின் அபி புர்தா வ அபு புர்தா இப்னு அபி முசா இஸ்முஹு ஆமிர் பின் அப்துல்லா இப்னு கைஸ் அல் அஷ்ஷரி வலா நாரிஃபி ஹாதல் பாப் இல்லா ஹதீஸ் ஆயிஷா அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாபு ஃபின் நஹி அன் இஸ்திக்பாலில் கிப்லத்தி பி காயித்தின் அவ் பவுலின். அதானே கழிவறையிலோ சிறுநீர் கழிப்பதனுடைய இடத்திலோ கிபுலாவை முன்னோக்குவதை தடுப்பதை பற்றி வரக்கூடிய பாபு. இப்போ பாத்ரூமில் கிபுலாவை முன்னோக்கி என்ன செய்யக்கூடாது, அதை தடுப்பதை பற்றி வரக்கூடிய பாபு. ஹதஸ்னா சயீத் இப்னு அப்துர் ரஹ்மான் அல் மக்ஸூமி ஹதஸ்னா சுஃபியான் இப்னு உயைனா அன் அத்தா இப்னு யஸீத் லைஸன் அபி அய்யூப் அல் அன்சாரி கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அதைத்துமுல் காயித்த, நீங்கள் கழிவறைக்கு சென்றால், ஃபலா தஸ்தக்பிலுல் கிப்லத்த, நீங்கள் கிபுலாவை முன்னோக்காதீர்கள், பி காயத்தின் வலா பவுலின், கழிவிருக்கும் போது சரி சிறுநீர் கழிக்கும் போது சரி கிபுலாவை என்ன செய்யாதீங்க, முன்னோக்காதீங்க. வலா தஸ்தத்பிருஹா, பின்னோக்கவும் செய்யாதீர்கள், முன்னோக்கவும் செய்யாதீங்க பின்னோக்கவும் செய்யாதீங்க. வலாக்கின் என்றாலும் ஷர்ரிகு அவ் கர்ரிபு, என்ன அர்த்தம், கிழக்கிலே ஆக்கி கொள்ளுங்கள் அல்லது மேற்கிலே ஆக்கி கொள்ளுங்கள். கிழக்கு பக்கமாக பார்த்து உட்காருங்க அல்லது மேற்கு பார்த்து உட்காருங்க. இந்த ஹதீஸ் யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா, இது மதீனாவாசிகளும் அதில் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் உள்ளவங்களுக்கு சொல்லப்பட்டது. ஏன்னா கிப்லா எங்கே இருக்குது, அந்த காபாவுக்கு அப்படி தெற்க வந்து என்ன இருக்குது, மதீனா இருக்குது. அப்போ மதீனாவில் உள்ளவங்க என்ன செய்ய முடியாது, உட்கார முடியாது, முன்னோக்கவும் முடியாது பின்னோக்கவும் முடியாது. ஏன்னா வடக்கு என்ன இருக்குது, மக்கா இருக்குது, காபத்துல்லா இருக்குது. அப்போ அவங்களுக்கு சொல்லப்பட்டது, அவங்களுக்கு எந்த பக்கம் உட்காந்துக்கணும், இப்போ நமக்கு எங்கே இருக்குது, மேற்கு இருக்குது. அப்போ இந்த ஹதீஸ் வந்து யார் சம்மந்தப்பட்டது, மதீனாவும் மதீனா ஒட்டியில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்காகத்தான் ஷர்ரிக்கோ அவங்க கர்ரிபோன்னு சொன்னாங்க. அதை போய் பொதுவாக இப்போ கிழக்கு நோக்கி மேற்கு நோக்கி உட்காந்து அப்போ உட்காந்துக்கலான்ற நம்ம அர்த்தம் செஞ்சிடக்கூடாது. இங்கே நோக்கம் வந்து முன்னோக்கக்கூடாது பின்னோக்கக்கூடாது. அப்போ சொல்லுங்கள், இதா அத்தைத்துமுல் காயித்த ஃபலா தஸ்தக்பிலு கிப்லத்த பி காயத்தின் வலா பவுலின் வலா தஸ்தத்பிருஹா வலாக்கின் ஷர்ரிகு அவ் கர்ரிபு. கால அபு அய்யூப் அவங்க சொல்கிறாங்க, ஃபகதிம்ன ஷாம, நாங்கள் ஷாம் தேசத்துக்கு வந்தோம். ஃபவஜதுனா, நாங்கள் பெற்றுக்கொண்டோம், மராஹில, கழிவறைகளை பெற்றுக்கொண்டோம். கது புனியத் முஸ்தக்பிலல் கிப்லத், எப்படி பெற்றுக்கொண்டோம், கிப்லாவை முன்னோக்கும் விதமாக பெற்றுக்கொண்டோம். அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம், ஃபனன் ஹரிஃபு அன்ஹா, நாங்கள் மலஞ்சலம் கழிக்கும் போது கிப்லாவுடைய திசையிலிருந்து நாங்கள் திரும்பி கொண்டோம். நன் ஹரிஃபுனா என்ன அர்த்தம், பாத்ரூம் அப்படி இருந்துச்சு, நாங்கள் திரும்பி உட்காந்துக்கிட்டோம். ஓ நஸ்தஃபிருல்லாஹ், மேலும் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டோம். அப்போ அந்த பாத்ரூமே வந்து கிப்லா முன்னோக்கி இருந்தாலும் நம்ம எதை நோக்கி, அதை நம்ம கொஞ்சம் என்ன செஞ்சுக்க வேண்டியதுதான், சில இடங்கள் அப்படி கட்டிட்டாங்க, நம்ம மாறி உட்காந்துக்க வேண்டியதான். சரி, அதுதான் அப்படி இருக்க, நம்ம இருக்க தேவையில்லை. ஓ நஸ்தஃபிருல்லாஹ், நாங்கள் என்ன செய்தோம், அல்லாஹ்விடத்தில் ஏன் பாவம் அதை மாற்றி தானே உட்காந்தாங்கன்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு தவறுதலாக மறந்து உட்காந்துட்டாங்களாம். அது கிப்லாவை முன்னோக்கி கட்டப்பட்டிருந்துச்சு,
மறந்து அப்படி உட்காந்துட்டாங்க. உட்காந்தோன்னு ஞாபகம் வச்சா கிப்லா முன்னோக்கி இருக்கேன்ட்டு. அப்புறம் திரும்பி உட்காந்தாங்க. அந்த மறந்து உட்காந்ததுக்காக என்ன செஞ்சாங்களாம்? பாவ மன்னிப்பு தேடினாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது வருது. இன்னும் சில அறிவிப்பின்படி என்ன சொல்கிறாங்க, அதை கட்டின கட்டட தொழிலாளருக்காக பாவ மன்னிப்பு தேடினாங்கன்னு அர்த்தம். இப்படி மாற்றி கட்டி வச்சுட்டாரு. யாரெல்லாம் அதை கிப்லாவை நோக்கி பாத்ரூம் போகிறாங்களோ அந்த பாவம் அந்த கட்டட தொழிலாளருக்கு தானே, அவருக்காக பாவ மன்னிப்பு தேடினான்ற கருத்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. قال أبو يوسف وفي البابي عن عبد الله بن حارث بن جزع الزبيدي ومعقل بن أبي الحيثم ويقال معقل بن أبي معقل وأبي أمامة أبي هريرة وسهل بن حنيف. قال أبو يوسف حديث أبو أيوب أحسن شيء في هذا الباب. وأبو أيوب اسمه خالد بن زيد والزهري اسمه محمد بن مسلم بن عبيد الله بن شهاب الزهري وكنيته أبو بكر. وقال أبو الوليد المكي قال أبو عبد الله محمد بن إدريس الشافعي. ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க, முகமது பின் இத்ரீஸ் ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க, இன்னமா கௌலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னமா மானா கௌலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியினுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன வார்த்தை? லா தஸ்தக்பில் கிப்லத பி காயத்தின் வலா பி பௌலின் வலா தஸ்ததிபிருஹா. இதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் என்னென்னா, நீங்கள் பொட்டாம் பொதுவாக எல்லாத்துக்கும் இதுன்னு கிடையாது. இன்னமா ஹாதா ஃபில் ஃபயாஃபி, இது எங்கே தான், இது வெட்ட வெளியில் மட்டும்தான் இந்த சட்டம். ஷாஃபி இமாம் கருத்து சட்டம் அவங்க சொல்ல கருத்து என்னது? கிப்லாவை முன்னோக்கக்கூடாது பின்னோக்கக்கூடாதுன்னா இது வெட்ட வெளியில். நீ ஒரு வெட்ட வெளியில் போய் என்ன செய்கிற, பாத்ரூம் போகிறேன்னா அப்போ கிப்லாவை முன்னோக்கவும் கூடாது பின்னோக்கவும் கூடாது. ஆனால் அம்மா ஃபில் குன் ஃபில் மப்னியத்தி, கட்டப்பட்ட கழிவறையாக இருந்தால் லஹு ருக்ஸத்துன் எஸ்தக்பிலஹா, அந்த கட்டப்பட்ட கழிவறையில் கிப்லாவை முன்னோக்கி கழிவு இருப்பதற்கு ருக்ஸா இருக்குன்னு யார் சொல்கிறா? ஷாஃபி இமாம். ஓ ஹாக்கதா கால இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம், இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிமுடைய கருத்தும் இதுதான். அப்போ இந்த சட்டம் வந்து ஷாஃபி இமாமுடைய நிலைப்பாடு என்னண்டா, இது என்னதான், வெட்ட வெளியில் தான் கிப்லாவை முன்னோக்கக்கூடாது பின்னோக்கக்கூடாது. ஆனால் கட்டடம் கட்டப்பட்ட கழிவறையாக இருந்தால் முன்னோக்கிறதுல ருக்ஸா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, இன்னமர் ருக்ஸத்து மின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி இஸ்திக்பாரில் கிப்லத்தி பி காயத்தின் அவ் பௌலின். ரசூலுல்லாஹ்வுடைய ருக்ஸா என்பது இஸ்திக்பாலில் இல்லை, சிறுநீர் கழிவு கழிக்கும் போது எதில் தான் இருக்குது? இஸ்திக்பார்னா என்ன? பின்னோக்குவதில் தான் இருக்குது. ஓ அம்மா இஸ்திக்பால் கிப்லத்தி ஃபலா யஸ்தக்பிலுஹா, கிப்லாவை முன்னோக்கு விஷயத்தில் என்ன கிடையாது, ருக்ஸா கிடையாது, முன்னோக்கக்கூடாது, பின்னோக்க செய்யலாம் அப்படின்னு யார் சொல்கிறா? அஹ்மது பின் ஹம்பல். கண்ணஹோ அநேகமாக அஹ்மது பின் ஹம்பல் இவங்களுடைய கருத்து என்னன்னா, லம் யர ஃபி ஸஹராய் வலா ஃபின் குன்ஃபி ஐ யஸ்தக்பிலல் கிப்லா. அப்போ பாலைவனமாக இருந்தாலும் சரி கட்டடமாக இருந்தாலும் சரி கிப்லாவும் முன்னோக்கக்கூடாது. அப்படியா? அதாவது லம் யர அவர்கள் கருதவில்லை, ஃபி ஸஹராய் வலா ஃபில் குன்ஃபி ஐ யஸ்தக்பிலல் கிப்லா, பாலைவனத்திலும் கட்டடத்திலேயும் கிப்லாயை முன்னோக்குவது அனுமதி இருப்பதாக அவர்கள் கருதவில்லை. எதை அனுமதி இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் பின்னோக்கிறத அனுமதி இருக்குன்னு அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹியுடைய கருத்து. பாபு மாஜா மின ருக்ஸத்தி ஃபி தாலிக, இது சம்பந்தப்பட்ட ருக்ஸா இருக்குன்பதை பற்றி வரக்கூடிய பாபு. ஹதஸ்னா முஹம்மது பின் பஷார் முஹம்மது பின் முசன்னா கால ஹதஸ்னா வஹ்பு பின் ஜரீர் ஹதஸ்னா அபி அன் முஹம்மது பின் அபி இஸ்ஹாக் அன் அபான் பின் சாலிஹ் அன் முஜாஹித் பின் ஜுபைர் அன் ஜாபிர் பின் அப்துல்லா கால நஹன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் நஸ்தக்பிலல் கிப்லத பி பௌலின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். அன் நஸ்தக்பிலல் கிப்லத பி பௌலின், சிறுநீர் கழிக்கும் போது கிப்லாவை முன்னோக்குவதை தடுத்தார்கள். ஃபரைதுஹு, ஆனால் ரசூலுல்லாஹ்வை நான் பார்த்தேன், கபுல் ஐ யுக்பல, அவருடைய ரூஹு கைப்பற்றப்படுவதற்கு முன்னதாக, பி ஆமீன், அவர் ரூஹு கைப்பற்றப்படுவதற்கு ஒரு வருடத்திற்கு முன்னதாக பார்த்தேன். எஸ்தக்பிலுஹா, ரசூலுல்லாஹ் கிப்லாவை முன்னோக்கியபடி சிறுநீர் கழிப்பதை நான் பார்த்தேன் அப்படின்னு யார் சொல்கிறா? ஜாபிர் இப்னு அப்துல்லா. வஃபில் பாபி அன் அபி கத்தாதா வ ஆயிஷா வ அம்மார் இப்னு
யாசிர். கால அபு ஈசா ஹதீஸு ஜாபிர் ஃபி ஹாதல் பா ஹதீஸுன் ஹசனுன் கரீபுன். وقد روى هذا الحديث ابن لهيعة عن أبي الزبير عن جابر عن أبي قتادة أنه رأى النبي صلى الله عليه وسلم يبول مستقبل القبلة. ரசூலுல்லாஹ் கிப்லாவை முன்னோக்கியவராக பவுல் இருந்ததை அவர் பார்த்தாரு. ஹதத்னா பிதாலிக்க குதைபா கால அக்பர்னா இப்னு லஹியா வ ஹதீஸ் ஜாபிர் அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸஹ மின் ஹதீஸ் இப்னு லஹியா. ஆனால் இப்னு லஹியா இந்த அறிவிப்பாளர் தொடர்வரிசையில் இப்னு லஹியான்னு வர்றாருல, அவர் லைஃபுன் இந்த அஹ்லில் ஹதீஸ், ஹதீஸ் கலை வல்லுநர்கிட்ட அவர் ஒரு லைஃபான அறிவிப்பாளர். லஅஃபஹு யஹ்யா இப்னு சயீத் அல் கத்தான் வ கைருஹு மின் கிபில் ஹிஃப்திஹி. யஹ்யா இப்னு சயீத் அல் கத்தான்றவங்களா அவர் மனன சக்தி அடிப்படையில் பலகீனமானவர், அவர்கிட்ட மனன சக்தி சரியில்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஹதஸ்னா ஹன்னாத் ஹதஸ்னா அப்தத் இப்னு சுலைமான் உபைதுல்லா இப்னு உமர் அன் முஹம்மது இப்னு யஹ்யா இப்னு ஹப்பான் அன் அம்மிஹி வாசி இப்னு ஹப்பான் அன் இப்னு உமர் கால. இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ரகீத்து யௌமன் அலா பைத்தி ஹப்ஸா. ஹப்ஸா நாயினுடைய வீட்டிலே, அந்த வீட்டினுடைய கூரை மீது நான் ஏறினேன். ரகீத்துனா என்ன அர்த்தம்? ஏறினேன். ஹப்ஸா அவர்களுடைய வீட்டுடைய கூரையின் மீது நான் ஏறினேன். ஃபரைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஹாஜத்திஹி. ரசூலுல்லாஹ் அவருடைய ஹாஜத்தில் இருப்பதை நான் பார்த்தேன். எப்படி இருந்தாங்க? முஸ்தக்பில ஷாமி முஸ்தத்பிரல் காபத்தி. அப்படி மேலே ஏறும்போது பார்த்தா ரசூலுல்லாஹ் சிறுநீர் கழிச்சுனா மேலேருந்து பார்க்கும்போது லைட்டாக தெரிஞ்சிருக்கு. ரசூலுல்லாஹ் பார்த்தா ஷாம் திசையை முன்னோக்கியவர்களாகவும் காபாவை பின்னோக்கியவர்களாகவும் அவங்க என்ன செஞ்சாங்க? இருப்பதை நான் பார்த்தேன் அப்படின்னு யார் சொல்கிறா? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. ஓ கால அபு ஈசா ஹாதா ஹதீஸுன் ஹசனுன் சஹீஹுன். இப்போ இது சம்மந்தப்பட்டு நிறைய ஹதீஸ் வர்றதுனால தான் அதில் கருத்து வேறுபாடு ஏற்படுது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி நிலைப்பாடு வெட்ட வழியாக இருந்தால் இஸ்திக்பாலும் கிடையாது, இஸ்தித்பாலும் கிடையாது. ஆனால் கட்டடத்துக்குள்ளேயா இருந்தால், கட்டட கழிவறையாக இருந்தால் என்ன சொல்கிறாங்க? ருக்ஸத் இருக்குன்றாங்க. ஆனால் அஹ்மது இப்னு ஹம்பல் என்ன சொல்கிறாங்க? என்ன சொல்கிறாங்க? இஸ்தித்பாருக்கு ருக்ஸத் இருக்குது, இஸ்திக்பால் செய்யக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் இந்த ஹதீஸில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு. ஆனால் ஏற்றமான கருத்து இஸ்திக்பாலும் இஸ்தித்பார் ரெண்டையும் தவிர்ந்து கொள்வதுதான் சரியா ஏற்றமானது. பாவு மாஜா ஃபின் நஹி அனில் பௌலி காயிமன். நின்ற நிலையிலே சிறுநீர் கழிப்பதை தடுப்பதை பற்றி வரக்கூடிய பாபு. ஹதஸ்னா அலி இப்னு ஹுஜர் அக்பர்னா ஷரீக் அனில் மிக்தா இப்னு ஷுரை அன் அபீஹி அன் ஆயிஷா காலத் மன் ஹத்தஸக்கும். உங்களுக்கு யார் சொன்னாலும், உங்களுக்கு அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யபூலு காயிமன், நிச்சயமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்ற நிலையிலே சிறுநீர் கழித்தார் என்று உங்களுக்கு யார் சொன்னாலும் ஃபலா துஸத்திகூஹு, அதை நீங்கள் உண்மைப்படுத்தாதீர்கள். மா கான யபூலு இல்லா காயிதன், உட்கார்ந்த நிலையிலே தவிர நபி அவர்கள் சிறுநீர் கழித்ததில்லை. ஆக்சுவலாக என்ன சொல், யாராவது உங்கள்கிட்ட வந்து இல்லை ரசூல்லா நின்ற நிலையில் சிறுநீர் கழிச்சாங்கன்னு அப்படி யாராவது ஒருத்தர் உங்களுக்கு அறிவிச்சா அதை நீங்கள் என்ன செய்யாதீங்க? உண்மைப்படுத்தாதீங்க. உட்கார்ந்த நிலையிலே தவிர அவர்கள் சிறுநீர் கழிக்கவில்லை. கால ஒஃபில் பாபி அன் உமர் ஒ புரைதா ஒ அப்துல் ரஹ்மான் இப்னு ஹசனா கால அபு ஈசா ஹதீஸ் ஆயிஷா ஹசன் ஷையின் ஃபி ஹாதல் பாப்.